தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/10/2016 செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை 4:45 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு விஜயதசமி, அம்பிகை வெற்றி பெற்ற நாள். கொற்றவை வெற்றி பெற்ற நாளில் இன்றைக்கு நாமும் வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு மிக மிக அற்புதமான ஒரு நாள். குழந்தைகளை பள்ளியிலே சேர்ப்பதற்கு உகந்த நாள். புது முயற்சிகளெல்லாம் செய்யலாம். அது மட்டுமல்ல, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட, வீடு கட்டுவது, வாங்குவது என்றெல்லாம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட, தொழில் தொடங்குவதற்கு எல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு நாள். அம்பிகை வெற்றி பெற்ற நாளில் நாமும் ஒரு தொழிலை தொடங்கினால் தொழிலிலே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இன்று காலை 10:30 11 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. மாலை நேரத்திலே 2 மணி முதல் 3 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, காலையில் 7:30 முதல் 9 மணி வரையிலும் நல்ல நேரம் உண்டு. இரவிலும் 7:30 9 மணி வரை நல்ல நேரம் உண்டு. அன்னையை நினைத்து வழிபட்டால் அகிலம் போற்றும் வாழ்வமையும். புண்ணியம் நாளும் வந்தடையும், பொன்னும் பொருளும் பெருகி வரும். கன்னி பெண்கள் கனவுகளும், காளையர் தேடும் வேலைகளும் மண்ணுலகத்தினில் நிறைவேறும், மாற்றமும் ஏற்றமும் உருவாகும் என்பது ஒரு பாடல். பொதுவாக கன்னி பெண்களுடைய கவலை, திருமணம் முடியவில்லையே என்று கவலைப்படுபவர்கள், காளையர்கள் வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்கள், தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய தேவதையாக விளங்குகின்ற அம்பிகை இன்றைக்கு அம்பு போட்டு வெற்றியோடு வெற்றி கழிப்பிலே மிதக்கின்ற நாள். இந்த நாள் அவளை தரிசித்தால் உங்களுக்கு அத்தனையும் நன்மையாக முடியும். இன்றைக்கு பூந்தோட்டத்துக்கு சென்றால் அங்கே குழந்தைகளுடைய அட்சராபியாசம் சரஸ்வதி சன்னதியிலே நடைபெற்று கொண்டிருக்கும். அதே போல மாலை நேரத்திலே குதிரை வாகனத்திலே அம்பிகையை வைத்து அழைத்து வந்து ஒரு வாழை மரத்தை நிறுவி அந்த வாழை மரத்திலே அம்பு போடுகிற வைபவம் நடைபெறும். மதுரையிலே விளக்கத்தூணிலே இதேபோல் வைபவம் நடைபெறுகிறது. எங்கள் ஊர் பகுதியிலும் சரி, எல்லா ஊர்களிலுமே உள்ள ஆலயங்களில், சிவாலயங்களிலும் அம்பிகை அம்பு போடும் ஆலயம் வழிபாடு நடைபெறும். அதே போல பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெறும். அப்படி அம்பு போடுகின்ற நேரத்திலே நாமும் சென்று பார்க்க வேண்டும். அந்த அம்பிகைக்காக ஒரு குருக்கள் இருந்து அம்பு போடுவார். மொத்தம் 8 திசைகளில் அம்பு போட்டுவிட்டு விண்ணை நோக்கி ஒரு அம்பும் மண்ணை நோக்கி ஒரு அம்பும் 10 திசைகளிலும் அம்பு போட்ட பின்னாலே வாழை மரத்திலே வருகிற மக்களெல்லாம் அம்பு எய்வார்கள். கிலுக்கி என்று சொல்லி ஒரு ஆயுதம் உண்டு. வேல் போன்ற வைத்து அம்பு போன்ற ஆயுதங்களும் வைத்திருப்பார்கள். வாழை மரத்திலே நாமும் குத்திவிட்டு வாழை பட்டையில் ஒன்றை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மிக அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆகையினாலே இன்பங்களை வழங்கும் இந்திராணி வடிவத்திலே நீங்கள் தரிசித்தீர்கள். வளர்ச்சியை கூட்டும் வைஷ்ணவி வடிவத்தை பார்த்தீர்கள். துயரங்களை போர்க்கும் துர்க்கை வடிவத்தை நீங்கள் சந்தித்தீர்கள். கலைகளையெல்லாம் வழங்கும் கலைமகள் வடிவத்தையும் நீங்கள் நேற்று பார்த்தீர்கள். இன்றைக்கு வெற்றியை வழங்கும் கொற்றவை வடிவம், அந்த வடிவத்திலே வரக்கூடிய அந்த அம்பிகையை இன்றைக்கு நீங்கள் விஜயதசமி இன்றைக்கு நீங்கள் வழிபட்டால் விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள். எனவே வெற்றிக்கனியை வாழ்க்கையில் விரைவில் எட்டிப்பிடிக்க இயலும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்ள வேண்டிய நாள். பின்னணியாக இருப்பவர்கள் உங்களை முன்னணிக்கு கொண்டு வர முயற்சிப்பார்கள். சனியின் பலம் 8 இருப்பதால் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். ரெட்டித்த சிந்தனை மேலோங்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். இருந்தாலும் ஒரே சிந்தனையோடு, நேர்மறை சிந்தனையோடு செயல்படுவது நல்லது. இன்று மாலை நேரத்தில் அம்பிகையை வழிபட்டு இன்பங்களையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, பெற்றோர்களால் பெருமை சேரும் நாள். உற்றார் உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாகன யோகம் உண்டு. புது முயற்சிகளில் இன்றைக்கு நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காணப்போகின்றீர்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாள் இந்த நாள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவர். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். அமைதியை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கவும் வேண்டும். அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். குழந்தைகளையும் குடும்பத்தினர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைக்கு அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும், பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட்டால்தான் நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வருங்கால நலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். புது முயற்சிகளில் அக்கறை காட்டுவீர்கள்.
குழந்தைகளின் நலன்கருதியும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இன்றைக்கு வியக்கும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளப் போகின்றீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். இன்றைக்கு எதிரிகளின் தொல்லைகளும் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். ராகுபலம் நன்றாக இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடும். தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நண்பர்களும் ஒத்துழைப்பார்கள். உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நாள். கடல் தாண்டி வரும் செய்தி காதலிக்கச் செய்யும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். விரயங்கள் மாலை நேரத்தில் ஏற்படலாம். அது தவிர்க்க முடியாததாகவே இருக்கலாம். மாலை நேரத்தில் அம்பிகையை வழிபட்டு இன்பங்களை வரவழைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, வீடு கட்டும் முயற்சிக்கு வித்திடும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். எதிர்பாராத வரவு இல்லம் தேடி வரப்போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ் கூடும் நாள். பொருளாதார நிலை உயரும். சொத்துக்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வீடு கட்ட வாங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கு அம்பிகையை வழிபட்டு இன்பங்களை வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, தடைகள் அகலும் நாள். உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து இணைவர். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையும். கட்டிடப்பணி தொடரும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். பாக பிரிவினைகள் இன்றைக்கு சுமூகமாக முடியும். மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. உங்கள் ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம் இருக்கிறது. எனவே குருச்சந்திர யோகம் செயல்படும். இன்று கல்யாண கனவுகள் நனவாகும். கடமை கண்ணியம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளன்போடு பேசிய நண்பர்கள் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற வழிவகுத்து கொடுப்பார்கள். அதிகாரிகளாலும் அனுகூலம் உண்டு. அருகில் இருப்பவர்களாலும் அனுகூலங்கள் கிடைக்கலாம். சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும் நாள் இந்த நாள். மேலும் நலம் பெற ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கும்பராசி நேயர்களே, செலவுகள் கூடுதலாக இருக்கும் நாள். தேசப்பற்று மிக்கவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகலாம். ஆரோக்கிய தொல்லை ஓரளவு உண்டு. மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்காது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அம்பிகையை வழிபாடு செய்தால் இன்பங்கள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். அவசரமாக எடுத்த முடிவில் கூட ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கு அலைச்சல் குறைவாக இருக்கும். குழந்தைகளின் கல்யாண கனவுகள் அல்லது கடலாண்டு முயற்சிகள் வெற்றி உண்டு. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். அதன் மூலம் புகழும் கிடைக்கும். பெற்றோர்களால் உங்களுக்கு பெருமை சேரும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நேரம். புதிய தொழிலுக்கு இன்றைக்கு நீங்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாகவே கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் என்று கூட சொல்லலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.